எதிர்கால தொழில்நுட்ப உலகை வடிவமைக்கும் நோக்கில் தமிழகத்தில் முதன்முறையாக உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட செயற்கை நுண்ணறிவு மாநாடான சென்னை AI சம்மிட் 2026 நடைபெறவுள்ளது. வரும் ஆகஸ்ட் 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னையில் இது நடைபெறுகிறது. AI தொழில்நுட்பத்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் உன்னத நோக்கில் இம்மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அனைத்துலக தமிழ் வர்த்தகர் சங்க தலைவர் ஜே செல்வகுமார் வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். இன்றைய காலகட்டத்தில் நெக்ஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சியில் நெக்ஸ்ட்டு எல்லாமே ஏஐ தான் ஆளுமை செய்ய போகுது. அந்த அந்த உலக மாற்றத்துக்கு ஏற்றா போல், வாழ்வியல் மாற்றத்துக்கு ஏற்றா போல் இன்றைய காலகட்டத்தில் தேவையான ஏஐயை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ குறிப்பாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவில் ரொம்ப நிறைய பேர் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் ஒரு 4 சப்ஜெக்டில் நாங்கள் இந்த முறை ஏஐ கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம். இப்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டெல்லியில் பண்ணாங்க. இப்போ சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து 6 ஸ்டேட்டில் இருக்கிற ஐடி மினிஸ்டர்ஸ், அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்லாம் வர வச்சு அதில் நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸை பண்ண போகிறோம். இந்த கான்ஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா ஹெல்த் ஏஐன்னு பண்ணுறோம். அதாவது இன்றைக்கி ஒரு ஐ சர்ஜரி பண்ணால் ரொபாட்டிக் ஐ சர்ஜரி பண்ணோம். நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோ, அப்புறம் ஹார்ட் ஃபேஸ் மேக்கர் வைக்கிறதோ, இது மாதிரி எல்லா தொழிலையுமே ஏஐ கோல் வச்ச போகுது. ஸோ அதை செய்ய போகிறோம். இதில் உலகின் முன்னணி AI நிறுவனங்கள், அனைத்துலக தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் பலரும் ஒன்றிணைய உள்ளனர். குறிப்பாக நவீன மருத்துவத்துறை, இணைய பாதுகாப்பு, செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் மற்றும் ஊடகம் தொடர்பு துறைகளில் AI தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு குறித்து விரிவான அமர்வுகள் இடம்பெறவுள்ளன. ஸோ அந்த செமிகண்டக்டரில் எப்படி அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அப்புறம் பிஇ படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நெக்ஸ்ட்டு அந்த செமிகண்டக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த செக்டரில் ஒரு செஷன் வச்சுருக்கோம், செமிகண்டக்டர் ஏஐ. அப்புறம் நெக்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைபர் வார் நிறைய நடந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிள் 2 days முன்னாடி என்னோட கிட்டத்தட்ட 7,500 ringgit அந்த காஸ்ட்லி ஃபோனு இல்லை சைபர் அட்டாக் ஆகிட்டு ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு இருக்குது. அது மாதிரி வாழ்வியலில் சைபர் அட்டாக்ன்றது எல்லாருக்குமே நடக்குது. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எப்படி தடுக்கலாம், எப்படி செக்யூர்டாக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாகிராமில் வராங்க, இன்ஸ்டாகிராமில் வந்த உடனே இதெல்லாம் போடுறாங்க. அவங்க ஒரு சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியை அதில் டூப்ளிகேட் கம்பெனியை வச்சு அதுலேருந்து பேமெண்ட்லாம் திருடுறாங்க. இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய வருது. அதனால் அந்த சைபர் செக்யூரிட்டிக்காக நம்ம தமிழ்நாடு சைபர் கிரைம் டிஜிபி வராங்க, பாலநாகதேவி அவங்க வராங்க. அவங்க தலைமையில் அந்த ஈவெண்ட்டு நடக்க போகுது. இந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்து கொண்டு பயனடையலாம் என கேட்டதற்கு, தகவல் தொழில்நுட்பம் படித்தவர்கள் தொடங்கி சாமானியர்கள் வரை தாராளமாக வரலாம் என்றார் அவர். சென்னையில் நடந்தாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தும் ஆர்வமுள்ளோர் இதில் பங்கேற்கலாம். கட்டணமும் மிக மலிவானது என செல்வகுமார் சொன்னார். இதில் பிஇ ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படித்த பசங்க, மீடியா விஸ்காம் படித்த மாஸ்காம் படித்த பசங்கள்லாம் இதில் கலந்துக்கலாம். அதில் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணலாம். அப்புறம் இன்றைக்கி சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய வேலை இழப்பு நடக்குது, லே ஆஃப் வருது. அந்த வேலை இழப்புறவங்கெல்லாம் எப்படி ஏஐயில் நம்ம தன்னை தற்காத்து கொண்டு அந்த ட்ரெயின் பண்ணி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு காமன் மேன் கூட அதில் ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கும் போது அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை அந்த தொழில் செய்கிறதுக்கோ, இல்லை வேலை செய்கிறதுக்கோ இந்த கான்ஃபரன்ஸ் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்குன்னு கிடையாது, காமன் மேனும் அதில் கலந்துக்கலாம். இது உலகத்தில் எங்கே இருந்தாலும் வரலாம், எங்கேருந்தும் அதுக்கு ஒரு நாமினல் பேமெண்ட். எக்ஸாம்பிள் நம்ம மலேசியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25 ringgit தான் நாங்கள் சார்ஜ் வைக்கிறோம். 25 வெள்ளி, அதாவது இந்தியாவில் ஒரு 500 ரூபா. ஸோ அதை இங்கேருந்து ITITRC.comல போய் ஆன்லைனில் போனீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே பே பண்ணிவிட்டு ரிசர்வ் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வந்துடலாம். ஸோ அது இருக்குது. அப்புறம் காமனாக இருக்கிறவங்களுக்கு ஐடி கார்ப்பரேட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 rupees 2 நாளைக்கு. அப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு 50 வெள்ளி, மலேசியா காசு 50 வெள்ளி தான். 2 நாள் கான்ஃபரன்ஸுக்குமே அவள் தான் சார்ஜஸ்ஸு.
இந்த AI உலகில் வந்துள்ள அனைத்து புதுமைகளையும் கண்காட்சி வடிவில் இந்த மாநாட்டில் காண முடியும் என கூறிய செல்வகுமார் மலேசியா வந்ததற்கான காரணத்தையும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா மலேசியா இடையில் இருவழி ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் எதிர்கால வேலைவாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள இம்மாநாடு மலேசியர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு பயனாக இருக்கும் என்றார். இந்த மாநாட்டுக்கான மலேசியாவின் டிஜிட்டல் ஊடக பங்காளியாக வணக்கம் மலேசியா விளங்குவது கூடுதல் சிறப்பாகும். எங்களுக்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 20 வருஷமாக எங்களோட எல்லா நிகழ்வுலையும் கலந்துக்கிட்டு இருக்கிற வணக்கம் மலேசியா.com இந்த ஐடிஆர்சி கான்ஃபரன்ஸ் சென்னை ஏஏ சமிட்டுக்கு மலேசியாவுக்கான டிஜிட்டல் மீடியா பார்ட்னராக எங்கள் கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வணக்கம் மலேசியா.com தொடர்ச்சியாக அவங்களுக்கு இந்த செய்திகள் மலேசியா மக்களுக்கு தொடர்ச்சியான செய்திகள் என்னென்ன வீக்லி என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ அந்த அப்டேட் மூலயமா அப்டேட்லாம் வணக்கம் மலேசியா.comல நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் பார்வையாளராக வரணுன்னா ITITRC.comல நீங்கள் போயிட்டு அதில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ரேசர் பே மூலயமா உங்களோட கிரெடிட் கார்டு மூலயமா நீங்கள் பே பண்ணலாம். வெரி நாமினல் ஃபீ தான். அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ஈவெண்ட் காலைல 9:30 ஈவினிங் 4:30 வரைக்கும் நடக்க போகுது. 2 நாள் நடக்குது. ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சி. அவசியம் அனைவரும் கலந்துக்கிட்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் AI பல்கலைக்கழகம் அமைக்கும் முன்னோடி திட்டத்தை முன்வைத்துள்ள நிலையில் இந்த மாநாடு நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதாகவும் செல்வகுமார் கூறினார். எனவே மிகவும் பயனுள்ள இந்த மாநாட்டில் பங்கேற்க விரும்புவோர் திரையில் காணும் விவரங்களை தொடர்பு கொள்ளவும்.